மறுபிறப்பு. கல்யாணி மருத்துவமனை அக்ஷயா மனநல மருத்துவர் என்ற போர்டு தாங்கிய ரூம் ரிசப்ஷனில் பெயர் பதிந்து மகன் பாலாஜியுடன் வெளியே காத்திருந்தார் சீனிவாசன். அவர்களது சொந்த ஊர் மதுரை, பசுமலை கிராமம், வானம் பார்த்த பூமி, காலத்திற்கேற்றவாறு பயிர் செய்து வயிற்றை நிரப்பும் விவசாய குடும்பம். கல்யாணமாகி நீண்ட இடைவெளியில் ஒரே மகன் பாலாஜி. சென்னையில் உள்ள ஐடி கம்பெனி நல்ல வேலை, குடும்பம் ஓரளவு தலை நிமிர்ந்தது. ஒரு நாள், அப்பா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, வேலையை விட்டுட்டு பசுமலைக்கே ஓடி வந்துடலாம்னு தோணுது. 26 வயசாயிடுச்சு, வேலை இருந்தாலே பெண் கிடைக்கிறது குதிரை கொம்பு. மனத்துள் அதிர்ந்தனர் பெற்றோர். நிதானமா யோசிச்சு முடிவெடுப்பா, தாய் அலமேலு சொல்ல. கல்யாணம் தானே, அதெல்லாம் வேணாம், கடைசி வரை உங்களோடவே இருந்துடுறேன். சென்னையில் ஆபீஸில் ஒரு நாள் மயங்கி சரிந்தான் பாலாஜி. ஹை பிபி, ஸ்ட்ரெஸ். மருத்துவர்களின் பரிந்துரையில் இதோ இப்போது இங்கே. மனநல மருத்துவரை பார்க்க தாங்கள் முறை வந்ததும் உள்ளே நுழைந்தனர் ஸ்ரீனிவாசனும் பாலாஜியும். உள்ளே இருந்த இளம் டாக்டர், பிபி, ஸ்ட்ரெஸ், சரியான தூக்கமின்மை எல்லாம் இந்த வயசுல சகஜம்தான். சீனிவாசனிடம் பேச ஆரம்பிக்க சற்றே குழம்பியவர், என் மகனுக்காகத்தான் இழுக்க. ஓ அப்படியா, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க சார், கூப்பிடுறேன். பாலாஜியிடம் சில கேள்விகள் கேட்டவள், சொல்லுங்க, நான் எப்படி உங்களுக்கு உதவ முடியும்? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக தூங்குறதுக்கு டேப்லெட்ஸ் எழுதி கொடுங்க டாக்டர். நீங்கள் தான் நோயாளின்னு எனக்கு தெரிந்தாலும் உங்கள் அப்பாவை நோயாளியாக ட்ரீட் பண்ணேன். ஏன் தெரியுமா? வயோதிகத்தில் தான் மன அழுத்தத்துக்கு மருந்து வேணும். இந்த வயதான காலத்தில் அவரோட மனதிடத்தை பார்த்து நீங்கள் கற்றுக்க வேணாமா? என்னால் முடியலையே, இப்போ என்ன தான் செய்ய சொல்கிறீங்க என்றான் எரிச்சலும் பதற்றமாக. இப்படியே போச்சுன்னா செத்துடுவேன், விரக்தி தொனித்தது அவன் குரலில். அவன் கையை மென்மையாக அழுத்தி கொடுத்தவள், வாழ வேண்டிய வயதில் சாவை பற்றி பேசலாமா பாலாஜி? சற்றே இடைவெளி விட்டவள் மீண்டும் தொடர்ந்தாள். மன அழுத்தத்துக்கான மாத்திரைகள் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அடிமையாக்கிடுமே தவிர நிரந்தர தீர்வு தராது. மனதுக்கு பிடித்த வகையில் புத்தகங்கள் வாசிப்பது, மனதுக்கு இதம் தரும் பாடல்கள் கேட்பது, இப்படி எத்தனையோ தீர்வுகள் இருக்க மாத்திரைகளோ சாவோ எதுக்கு சொல்லுங்க? சற்றே தெளிந்தவன், அதுக்குத்தான் வேலையை விட்டுட்டு கிராமத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னா இந்த அப்பா அம்மா வேற கல்யாணம் அது இதுன்னு. அதுவும் அவசியம் தானே, வயோதிகத்தோட தவிப்பு. ஒரே மகனான உங்களையே சுற்றி வரும் கனவுகள் இயல்பு தானே என்றாள் அச்சையா. இதெல்லாம் சேர்ந்துதான் என் மனை உளைச்சலை அதிகப்படுத்திட்டு இருக்கு. எங்கோ வாழ்க்கை தொடங்கும், அது எங்கோ எவ்விதம் முடியும். நான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். மெல்லிய குரலில் ஒலித்த கண்ணதாசனின் பாடல் வரிகளில் அகத்தில் ஒரு இனம் புரியாத உணர்வு துளிக்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க டாக்டர்? வாழ்க்கை ஆற்று நீர் மாதிரி, அதோட போக்கிலேயே பயணம் செய்யுங்க. அப்பாவுக்கு விவசாயத்தில் உதவி, உங்கள் படிப்புக்கு ஏற்ற ஃப்ரீலான்சர் வேலை, ஆக்டிவிட்டிஸ் ஸ்பிளிட் ஆகிறப்ப மன அழுத்தமும் விலகும். செல்ஃப் சிம்பதியை விட்டுட்டு வாழ்க்கையை எம்பதியோட அப்ரோச் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். கொஞ்சம் வைட்டமின் மாத்திரைகள் எழுதிய பிரிஸ்கிரிப்ஷனுடன் கை குலுக்கி அனுப்பி வைத்தாள் அச்சையா. தந்தையுடன் விவசாயம், ஃப்ரீலான்சர் வேலை. பசுமலை கிராமத்து சூழலில் பாலாஜியின் வாழ்க்கை இதமாக நடந்து கொண்டிருந்தது. மீண்டும் மரண் வேட்டை. பெரிய விருப்பம் இல்லாவிட்டாலும் பெற்றோர் போக்கிலேயே விட்டுவிட்டான் பாலாஜி. திடீரென்று ஒரு நாள் தூக்கத்தில் மாரடைப்பால் சீனிவாசனின் உயிர் பிரிந்தது. கணவனும் இல்லை, மகனுக்கு மன வாழ்க்கையும் அமையவில்லையே. அலமேலு புலம்பினாள். அம்மா, எனக்குன்னு ஒருத்தி எங்கேயோ பிறந்திருப்பா, உங்க கண் முன்னாடி சீக்கிரமா வந்து மருமகளா நிற்பா என்று கலங்கிய தாயின் கண்களை துடைத்து ஆற்றினான் மகன். மாத்திரை மருந்துகள் இல்லாம நம்ம மன அழுத்தங்களை தாண்டி இன்னைக்கு நாம் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறோம்னா டாக்டர் அச்சயா தான் காரணம். சந்திச்சு நன்றி சொல்லணும். என்னமே தித்தித்தது பாலாஜிக்கு. பாலாஜியின் 35வது பிறந்த நாள்.
வழக்கம் போல் ஒரு மனநல காப்பகம் தேடி கிளம்பிவிட்டான். இந்த முறை சென்னை டாக்டர் அச்சயாவையும் சந்திக்கும் முடிவோடு மேரி மனநல காப்பகம் ரிசப்ஷனில் அனுமதி பெற்று ஒவ்வொரு அறையாக சென்று இனிப்பு வழங்கி ஆறுதலாக பேசினான். கடைசி அறை. அதிர்ச்சியில் உறைந்தான் பாலாஜி. எங்கோ வெறித்த நிலையில், அது அது டாக்டர் அச்சயாவா? ஒரே சாடையில் 7 பேர் இருப்பார்கள் என்கிறார்களே, ஒருவேளை அப்படியோ? இல்லை என்று உண்மையை பறைசாற்றியது அங்கே அருகில் இருந்த பெண்மணி பகிர்ந்த தகவல்கள். தன்னை பார்வதி என்று கூறியவள், அச்சயா டாக்டர் கூட கல்யாண ஆஸ்பத்திரியில் நர்ஸா வேலை பார்த்த எனக்குன்னு குடும்பம் இல்லை, என்னோட தனிமையை போக்கி அவங்க குடும்பத்தில் ஒருத்தியா இவங்க பெற்றோர்களும் என்னை ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த சூழ்நிலையில் கொரோனா ரூபத்தில் காலன் புகுந்து இவங்களோட பெற்றோர் உயிரை காவு வாங்கிட்டான். கந்து வட்டிக்காரங்க நாங்கள் இருந்த ஒரே வீட்டையும் ஏமாற்றி அபகரிச்சிட்டாங்க. அப்போதிலிருந்தே டாக்டர் இப்படி ஆயிட்டா. வேலையும் போய் கஷ்டப்பட்டு கடைசியில் இங்கே வந்து அடைக்கலம் ஆயிட்டோம். ஆமாம், உங்களுக்கு அச்சயா டாக்டரை எப்படி தெரியும்? தன்னை பற்றி சுருக்கமாக கூறியவன், கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். உங்கள் 2 பேரையும் என்னோட கிராமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். அந்த சூழ்நிலையில் டாக்டர் கண்டிப்பாக குணமாயிடுவாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது தம்பி. வயசு பெண்ணோட இன்னொரு வீட்டில் வந்து தங்குறதெல்லாம் முறையாக இருக்காது. நல்ல மனசுக்கு நன்றி, அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்க. என் காலம் வரைக்கும் நான் பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் என்று கலங்கியதில் வார்த்தைகள் வராமல் தடுமாறினாள் பார்வதி. பார்வதி அம்மா, உங்கள் தயக்கம் எனக்கு புரியுது. நான் உயிரோட இன்னைக்கு நடமாடுறதுக்கு காரணமான இவங்களை இப்படியே விட்டுட்டு போக என் மனம் சம்மதிக்காது. உங்களுக்கு சம்மதம்னா இந்த ஹோம் சர்ச்சில் அச்சயாவை திருமணம் செய்து என் மனைவியா கூட்டிட்டு போறேன். தன் பிறந்த நாளை திருமண நாளாக்கி அவர்கள் இருவருடன் பசுமலைக்கு புறப்பட்டான் பாலாஜி. கதவை திறந்த அலமேலு மனக்கோலத்தில் மகனை கண்ட அதிர்ச்சியில் சற்றே பின்வாங்கினாள். அவர்களின் பின்னே நின்றிருந்த முதிய பெண்மணி உள்ளே சென்று வந்து ஆரத்தி எடுத்து மணமக்களை வீட்டுக்குள் அழைத்தாள். பெருமை பிடித்த நிலையில் நின்றிருந்த அலமேலுவை ஆதரவாக பற்றி ஆசுவாசப்படுத்திய பார்வதி நடந்ததை நிதானமாக அவருக்கு எடுத்து உரைத்தார். மருமக உங்க முன்னாடி வந்து நிப்பான்னு சொன்னபடியே செஞ்சுட்டே பாலா. குரல் தழுதழுக்க கேட்ட தாயை இதமாக அணைத்து ஆறுதல் படுத்தினான் பாலாஜி. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலேம்மா. இந்த உயிர் பூமிக்கு வர நீ காரணம்னா அது போய் சேர்ந்த இடத்துல புல்லு முளைக்காம காப்பாத்தி மறுபிறப்பு கொடுத்தது இவங்கதாம்மா. என் மனநலத்தை மீட்டு காப்பாத்திய தேவதமாய்வ. பெருமிதம் பொங்க மன நிறைவுடன் அவர்களை ஆசிர்வதித்தாள் அலமேலு. அருகில் நின்றிருந்த பார்வதியின் மனமும் நிறைந்தது. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.